தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தகப்பன் ஏசப்பா போல தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா தாழ்மை தன்னை தரைக்குறைவாக நினைப்பாது, பிறரை முக்கியமானவர்களாய் கருதும், தற்பெருமை சுவடே இல்லாமல் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க தாழ்மை உள்ளவங்க? தற்பெருமை சுவடே இருக்காது, பிறரை மதிப்பார்கள். எல்லாம் இன்னும் சொல்ற தாழ்மை என்பது எல்லாம் நிறைவாக இருந்தும், எல்லாம் மரியாதையும் கௌரவமும் இருந்தும் பெருமை மேட்டின்மை இல்லாமல் வாழ்வதே தாழ்மை. எல்லாம் நிறைவா இருக்கு, பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாம் இருந்தும் ஆனா மேட்டின்மை இல்லாமல் வாழ்றாங்க பாருங்க, தற்பெருமை இல்லாம வாழ்றாங்க பாருங்க, அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆனா நம்மகிட்ட சிலாட்ட ஒன்றும் இல்லை, பெருமைக்கு குறையே இல்லை. பெருமைக்கே வாயை திறந்தா பெருமையா தண்டமா அடிப்பா இல்ல. அல்லேலூயா. ஆமா, நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் எல்லாம் பெருமை வந்துடும் நமக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 11:29, மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். கர்த்தர் தாழ்மையா இருக்கிறாரா நம்மளை பார்த்து? சாந்தமா இருக்கிற நம்ம பண்ற சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிட்டு, நம்ம பண்ற அக்கிரம அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு எப்படி இருக்காரு?